தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதே போல் நம்ம எல்லா டிஓஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துல அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இஎம்எஃப்ஸ் ரெண்டுமே அவங்க ரெடி பண்ணணும். ஸோ தட் ஆர் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஓட்டர்ஸ் ஹேவ் அ குட் voting எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் நம்ம நிறைய கமிஷனுடைய புது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. சில இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம ஓட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மொபைல் ஃபோன்ஸ் போலிங் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் நம்ம ஓட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி வெயில் காலத்திலே டு என்ஷூர் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஷேட்ஸ் அண்ட் ஆல் ஆல்சோ நம்ம டிஓஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க. மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கேண்டிடேட்ஸ்க்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்காக நம்ம போக சென்சிட்டைஸ் பண்ணுவோம். ஷெட் அந்த லா பார்க்கணும்னா இட் இஸ் த கரெக்ட் 7 days ஹாலிடே ஸ்கூல்ல பண்ணிடலாம். இல்ல மேடம், ஆமா ஆமா சாட்டர்டே சண்டே nominations can be filed between 11 a.m. and 3 p.m. from Monday, that is 30th 3, okay, till the last date for receipt of nomination 6th aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday. These are public holidays under the Negotiable Instruments Act 1881. So totally 4 days. Totally 4. 3 days of the holidays varudna, so the total 7 days 4 days mattum dhaan panna mudiyum. மேடம், லோக்கல் ஃபெஸ்டிவல் வந்து அவங்க ஹாலிடே விடுவாங்கல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லோக்கல் ஃபெஸ்டிவல் வரும். லோக்கல் ஹாலிடேஸ் அந்த டேஸ்ல இல்ல. என்ன டிஸ்ட்ரிக்ட் ஏதோ தகவல் இருக்கா? அந்த டேஸ்ல இல்ல லோக்கல் ஹாலிடேஸ். அது வந்து அப்ளிகபிள் சொல்லுவாங்க படிப்படியா. இது வரைக்கும் வந்துடும். ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனா உங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போவே கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம்ல ஒவ்வொரு டைம்ல லேட் பண்றாங்க. ஏன்னா கவுண்டிங் அங்க வந்து வாங்கணும், இங்க வந்து வாங்கணும், அடைய விடுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டா நீங்க இங்க கிட்ட சொல்றீங்க நிறைய விஷயங்கள், பட் அவங்க கிட்ட இந்த பழக்கம் படையில் இருக்கவங்க வந்து ஸ்ட்ரிக்டா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா? என்ன பிசினஸ் பர்பஸ் என்ன பர்பஸ்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு பவுனே வந்து 1,20,000 வருது. நீங்க 50,000 மேல எதுவுமே பண்ணோம்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க இன்னுமே அந்த பழைய கண்டிஷன்லயே இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவு டெவலப் பண்ணாலும் கூட இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பத்தி நீங்க 50,000 மேல தாண்ட மாட்டேன்றீங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கு. சட்டம் இருந்தது அன்னைக்கு இருந்த சட்டம் வேற, இன்னைக்கு டெவலப் ஆயிருச்சுல. அன்னைக்கு வந்து புறால தூது விட்டோம், இன்னைக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்புறோம். சோ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்களே தெரியும் அன்னைக்கு கிராம் எவ்வளவு பேசுறது பவுன் தங்கம். இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது பிசினஸ் பீப்புள் ஏன்னா பலரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம்ல என்ன பண்றாங்கன்னா வரக்கூடிய எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டா வந்து மறுபடியும் வந்து லேட் பண்றாங்க. இல்ல லேட் பண்ண இல்லாம பண்ணீங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லிருக்கோம். பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வந்து பல ஆண்டுகளாக மணி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலம் இந்த தேர்தல் சமயத்தில். ஸோ ஏதோ ஒரு நியூ மெத்தட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான இல்லை குறைக்கிறதுக்கான ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாள முடியும்? இல்லை அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் ஒரு 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம
இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆகிட்டு இருக்காது. அமௌண்ட் இல்லை, வால்யூம்ஸ், பல்க். எபிக் கார்டு வரல இல்லை, அதுக்குள்ள வந்துடும். நம்ம 15 டேஸ்க்கு உள்ள கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆயிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்துடும். வந்துடும். ஆஃப்டர் ஃபைனல் ரூல் யூ ஹேவ் தி ஃபிகர்ஸ் ஆன் இட். No, final 3.14 lakhs after final publications. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணிருக்காங்க. 23 ஏஜென்சிஸ் அதில் இருக்காங்க இன்வால்வ். நாமினேஷன் ஃபைல் பண்ணல மொத்தம் 8 டேஸ் வருது. அதுல லோக்கல் ஹாலிடேஸ் வந்து இப்போ ஏப்ரல் 1 பாலாது தூத்துக்குடி. ஸோ இதுல எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்கு, அத்தனை நாள் பண்ண முடியும். கிளியரா இப்போ தெளிவா சொல்லிட்டேன். நீங்க திருப்பி திருப்பி அதை கேட்கறேன். என்னோட பணம் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட் இருந்தா போதுமா, இல்ல நான் என்ன தேவைக்கான பணம் எடுக்க போறேன் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்? எங்க இருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அது அந்த டீடைல்ஸ் இருக்கணும். இப்ப என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நான் நகை வாங்க போறேன். அந்த பணம் என்னோட பணம்னு நான் நிரூபிக்கணுமா, இல்ல நான் நகை வாங்க போறேன் அப்படிங்கறத நிரூபிச்சா அந்த பணத்தை எடுக்க போறேன்? You would like to reply to this? இல்ல, சோர்ஸ் ஆஃப் மணி இப்போ அந்த பணம் உங்க பணம் தான்ன்றது எப்படி தெரியும்? அந்த சோர்ஸ் நீங்க காட்டணும். எதுனால நீங்க யூ கேன் ஆல்வேஸ் நீங்க சொல்லலாம். நீங்க சப்போஸ் நீங்க பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க, கையில கேஷா வச்சுக்க மாட்டீங்க, இங்க தான் எடுத்துட்டு வருவீங்கல்ல, அந்த ரசீது வேணும். இல்ல ஏதாவது ஒரு சோர்ஸ் உங்க பணம்ன்றதை நீங்க சொல்லணும். அவ்வளவுதான். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதுங்க சொல்லியிருக்கோம். Any other question or else I think தெரியும். I could understand that. என்ன பண்றாங்க மேடம், ஒவ்வொரு டைமுமே பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து எவ்வளவு கொண்டாலும் கேட்க மாட்டாங்க. ஐ திங்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஏதோ ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லுங்க மேடம். இந்த பி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்களா மேடம், ரிஜிஸ்டர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பி ஃபார்ம் யாரு இது பண்ணுவாங்க? ஏன்னா இப்ப அங்கீகரித்த பத்தி கட்சினா ஒண்ணு உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்ப மற்ற ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கட்சி காவல் சட்டம் இதெல்லாம் இருக்கா, இல்ல அவங்க வந்து அது எப்படி ரிஜிஸ்டர் பார்ட்டி உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்க பார்ட்டி பிரசிடென்ட் சைன் பண்ணுங்க. இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க கட்சி தாவல் அவங்களுக்கு வருமா, இல்ல வந்து அவங்க வேற ஒரு கட்சிக்கு போறாருன்னு வச்சுங்க, எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சிடறாரு, வேற கட்சிக்கு போனா அவங்களுக்கு வந்து அந்த கட்சி தாவல் வருமா வராதான்? ஏன்னா நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தான் சொல்றீங்க, அதுதான் கேட்டுட்டு இருக்கணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். How many? 3.4 lakhs. 3.6 odd lakhs. Exact number. 6 lakhs. Polling person. அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வாட்டி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்.
இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜரல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுமார் 1.26 crore பிடிச்சிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி. கூகுள் பேல லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் நிறைய பேருக்கு போகுதுன்னா அதை மானிட்டர் பண்றதுக்கு they are taking care. இப்போ கூட கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எனக்கு நிறைய வருது. We'll release it. நம்ம பிரஸ் ரிலீஸை கொடுத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் என்ன மாதிரி கேள்வி புரியல. சேம் 6 to 10 மார்னிங் 6 to 10 சேம். புதுசா ஒரு வேலை ஓட்டர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா எந்த தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எத்தனை நாளுக்குள்ள ஓட்டர்ஸ் ஓட்டு ஸ்லிப் கிடைக்கும்? 10 days before last date of nomination, அது 26th வருது. 26th வரைக்கும் பண்ணலாம். நம்ம 15 daysக்குள்ள முயற்சி பண்றோம் எல்லாத்துக்கும் கார்ட்ஸ் போய் சேரும். 26 March. 1.26 crore worth of goods and cash. That is what I said. From yesterday till today. நேற்று ஈவினிங்ல இருந்து காலையில நம்ம ரிப்போர்ட் 6 PM to 6 PM. Vulnerable. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். How much vulnerable goods are there? அது ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம வல்னரபிலிட்டி மேப்பிங் ஆன்கோயிங் இருக்கு. பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப சமீபமா சில வரையறைகளை கொண்டு வந்தாங்க மேடம். அது நடைமுறையில் இருக்கா? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிக்கிற 30 நாட்களுக்கு முன்னாடி 5000 பேருக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்குற நடைமுறை தேர்தல் ஆணைய விதிகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நடைமுறையில் இருக்கா இல்ல வழக்கமான விதிகள் நடக்கிறது? நம்ம சுவிதா ஆப்ல நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் 5000 crowd இருக்குன்னா as far as ட்ரிங்கிங் வாட்டர் சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ECI நார்ம்ஸ்லாம் Advertisement, the free conditions political parties. Your appeal to the political parties on for applying advertisement. Is there any norms already given to them? அது ஏற்கனவே நார்ம்ஸ் இருக்கு. ஆமாம்மா, இந்த MCNC கமிட்டி மூலமாக தான் போகும். For the complaints to be registered like Vigil Lab and all those things, is there any unique number to the public? Vigil Lab is an app, no? Numbers நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். பயிற்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிச்சு, திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. பயிற்சியா மொத்தமா அந்த என்டையர் மெஷினரி 3 lakhs ஆயிடுச்சு. 3.6 lakhs for இப்போ கோர்ஸ் வந்திருக்கு, 50 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இனிமேல் தான் தெரியும் அந்த டீடைல்ஸ். Observers will come from date of notification. லாஸ்ட் டைம் வந்துட்டு நியர்லி 1000 crores வந்துட்டு ஆர்டர் கோல்ட் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆனால் அது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக பெட்டிஷன் போட்டுருந்தாங்க அவங்கள்ட்ட. ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட் வந்துட்டு ஈச் டைம் ஸ்கோர் அண்ட் ஸ்டாட்டிஸ் ஃபார் வந்துட்டு கூட officials from GST or EPC department very நல்ல easy for them to because people from other department are not aware about formalities. But then I would say that complaint whether you will take initiative to
include officials from IT and Namma ECI norms, we'll follow the norms of the ECI, but this time training has been given jointly to all. எல்லாத்துக்கு joint training தான் கொடுத்துருக்கோம் நம்ம DOs level enforcement agencies கூட. So there will be better collaboration. So officials from GST and IT also be part of that team? No, they will not be part of the team. But there is a problem they have been facing because people who are not adapted. Complaint from jewelry associations saying that despite they are having the necessary documents. We will train them further if that is so. We will train them further. மேடம் சம்மர் டேனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடங்கள தெரிய பந்தலே போடல சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போய் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணாங்க. இந்த தடவை முன்கூட்டியே நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்களா அவங்க அதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல அதிகமா வழக்கத்துக்கு அதிகமா இந்த வெயில் வேற வரும் வேற சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல எல்லா பக்கமுமே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்களா? இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி கொலாப்ஸ் வருமா? லாஸ்ட் டைம்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு. எந்த சாமியானாலும் சரியா போடல. நிறைய இடம் தண்ணியில இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அந்த சைக்கிள் கூட இல்லாம இருந்தது. கண்டிப்பா எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் எல்லாம் சொல்றீங்க. அந்த டைம் வரும்போது வேற மாதிரி போயிருக்கு.